பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். என் தாசனாகிய தாவீது அப்படிங்கும்போது, என் ஊழியக்காரனாகிய தாவீது, என் ஊழியனாகிய தாவீது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆலயத்தை கட்ட வேண்டாம், நான் வாசமாயிருக்க. என்னடா இது குதர்க்கமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னடா ஆண்டவர் வாசமா இருக்கிறதுக்கு ஆலயத்தை கட்ட சொல்வார்ன்னு பார்த்தா, ஆலயத்தை கட்ட வேணான்னு சொல்றாரே அப்படின்னா, அவர் வேண்டான்னா வேண்டாம் தான். அந்த நேரத்துல ஆலயத்தை கட்ட வேண்டாம். மெயினா தாவீது கட்ட வேண்டாம். தாவீதுக்கு அந்த அழைப்பு இல்ல. தாவீதோட அழைப்பு என்னவோ, அத மாத்திரம் தான் தாவீது செய்யணும். அத விட்டுட்டு நான் ஆலயத்தையும் சேர்த்து கட்டுவேன் அப்படின்னு தாவீது முடிவெடுத்தா, வேண்டாம். ஏன் வேண்டாம்? உன் பையன் சாலமன் அந்த ஆலயத்த கட்டுவான். ஏன்னா, சாலமனுக்கு தான் அந்த அழைப்பு இருக்கு. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுபோல 5 வகையான ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கு, தீர்க்கதரிசன ஊழியம் இருக்கு, சுவிசேஷ ஊழியம் இருக்கு, மேய்ப்பர் ஊழியம் இருக்கு, போதக ஊழியம் இருக்கு. இப்படி 5 வகையான ஊழியம் இருக்கு. அந்த 5 வகையான ஊழியமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். அப்ப அந்த அழைப்பில் மாத்திரம் தான் நாம ஓடணும். தீர்க்கதரிசியா அழைத்திருந்தா, தீர்க்கதரிசியா மாத்திரம் நடக்கணும். மேய்ப்பனாய் நடத்தியிருந்தா, மேய்ப்பனாய் மாத்திரம் நடக்கணும். சுவிசேஷகனாய் அழைத்திருந்தார்னா, சுவிசேஷகனாய் இருக்கணும். போதகராய் அழைத்திருந்தாங்கன்னா, போதகராய் நடக்கணும். அப்போஸ்தலர்களா அழைத்திருந்தார்னா, அப்போஸ்தலர்களா. ஆனா, எந்த அழைப்போ, அந்த அழைப்புல நிலைத்திருக்கணும். இங்க தாவீதுக்கு அந்த அழைப்பு இல்ல. உனக்கு ஆலயம் கட்ட வேண்டிய அழைப்பு இல்ல. அதனால என்ன பண்ணு? நீ கட்ட வேண்டாம். அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா, நாம இன்னைக்கு என்ன செஞ்சுட்ருக்கோம்? முதலாவது நம்முடைய அழைப்ப நாம கண்டுபிடிச்சிட்டோமா? நாம புரிந்து கொண்டோமா? எது நம்முடைய அழைப்பு? சுவிசேஷ அழைப்பா? தீர்க்கதரிசன அழைப்பா? போதக அழைப்பா? மேய்ப்பன் அழைப்பா? இல்ல அப்போஸ்தலர் அழைப்பா? இத முதல்ல கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்போம். சுவிசேஷ அழைப்புன்னு சொல்லிட்டு, போயிட்டு ஒரு சபைக்கு மேய்ப்பனா இருக்கிறது சரியா? தவறான்னா, தவறு தான். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்ப குடுத்திருப்பார். சுவிசேஷகன்னா சுவிசேஷகன் தான். சுவிசேஷகன் போய் சபை மேய்ப்பரா மாற முடியாது. அதற்குன்னு ஆண்டவர் நியமித்திருக்கிறவர்கள் தான் சபை மேய்ப்பரா இருக்க முடியும். சுவிசேஷகர்கள் சுவிசேஷகர்கள் ஊழியத்த தான் செய்யணும். அப்போஸ்தலர் ஊழியம்னா, அப்போஸ்தலர்கள் தான் அந்த ஊழியத்த செய்ய முடியும். இப்படி தனித்தனியா பிரித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் வேண்டான்னா, வேண்டாம். அதுக்கு மேல அவர்ட்ட போய் நான் கன்வின்ஸ் பண்றேன். இல்ல ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிரலாம், அத அப்படி செஞ்சிரலான்னு ஆண்டவருக்கு நாம ஐடியா சொல்லக்கூடாது. ஆபிரகாம பார்த்து சொன்னாரு, "பிள்ளையாண்டான் மேல கை போடாதே." அவ்வளோதான். பின்னாடி என்ன நடக்க போது? ஆபிரகாமுக்கு தெரியாது. பிள்ளையாண்டான் மேல கை போடாத. வேண்டான்னா வேண்டாம். ஆனா ஆண்டவர் அடுத்து என்ன செஞ்சாரு? அங்க புதர்ல ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டிய வச்சு பலியிட்டாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வார். வேண்டான்னா விட்டுறணும். அதேபோல மோசேட்ட சொல்றாரு. கன்மலையை பார்த்து பேசுன்னு தான் சொன்னாரு. மோசேய அடின்னு சொல்லல.
மோசே என்ன பண்ணாரு? கன்மலையை பார்த்து அடிச்சிட்டாரு. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரு. இவர் வேணும்னு அடிச்சாரு. கடைசியில என்ன ஆச்சு? மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி போயிடுச்சு. அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். ஆண்டவர் வேண்டான்னா விட்டுறணும். அதுக்கு மேல அது போயிட்டு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு வேலையா இருக்கலாம். இல்ல திருமண நிகழ்வா இருக்கலாம். இந்த பையன் வேணாம், இந்த பொண்ணு வேணான்னா வேண்டாது தான். ஆண்டவருக்கு எது விருப்பமோ அத தான் செய்யணும். இல்ல அந்த பொண்ணு வந்து அழகா இருக்கு. இல்ல அந்த பொண்ணோட சோர்ஸ் வந்து நல்லா இருக்கு. நெறையா படிச்சிருக்குது. அதனால அந்த பொண்ண நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். இல்லன்னா இந்த பையன் அழகா இருக்கான். இல்லன்னா அந்த பையனுக்கு சோர்ஸ் நெறையா இருக்குது. அவங்களுடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. நல்லா படிச்சிருக்கிறான். நல்லா ஏர்ன் பண்றான். அதனால இந்த பையன தேர்ந்தெடுப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்வார், "இந்த பையன நீ தேர்ந்தெடு." ஆண்டவர் சொல்வார், "இந்த பொண்ண நீ தேர்ந்தெடு." அப்போ தேர்ந்தெடுக்கணும். ஆனா அத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளா பிளைண்டா வந்து முடிவு எடுத்துட்டு, ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் வேணான்னா வேணாம். விட்டுறணும். அவ்வளோதான். அதுக்கு மேல போயிட்டு ஆண்டவர்ட்ட போயிட்டு, "இல்ல ஆண்டவரே, இல்ல இத இப்படி செய்யலாமா?" எதுவும் நம்ம கேட்கக்கூடாது. அதில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது மாதிரி தான் எல்லா விஷயமும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயமும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து செய்ய போறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். "இல்ல இத செய்யாத. வேண்டாம். இத விட்டுரு. இத அப்படியே விட்டுரு. அது நடக்கிறபடி நடக்கட்டும். நீ வம்பு வழக்குக்கு போகாத" அப்படின்னு சொல்லுவார். அப்ப நாம புரிந்து கொண்டு, சரி அப்படின்னு சொல்லி விட்டுறணும். இல்ல நான் வம்பு வழக்குக்கு போவேன்னா, நாம தான் மாட்டிட்டு முழிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? "நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் வேணான்னு தான் உன்ட்ட சொன்னேன். நீயா போய் இப்ப சிக்கியிருக்க. அதனால நீ பட்டு திருந்தி வா" அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு ஆண்டவர். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற எல்லாத்துலயும் சில விஷயங்களுக்கு ஆண்டவர் வந்து உடனே பதில் தருவார். சில விஷயங்களுக்கு பதில் தரமாட்டார்ன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது பதிலா தான் இருக்கும். அப்பன்னா சில விஷயத்த கேட்கிறோம், அது நடக்கல அப்படின்னா, அது வேண்டான்னு அர்த்தம். அது வேண்டாம். எனக்கு தெரியும். அது எப்போ உனக்கு தரணும்னு. இப்ப அது உனக்கு நேரம் இல்ல. இப்போ உனக்கு அத கொடுக்க முடியாது. அதனால நான் உனக்கு பதில் சொல்லிட்டேன். இது வேண்டாம். நீ கேட்கிறியா? எனக்கு அத தாங்க, இத தாங்கன்னு கேட்கிறியா? ரைட்டு நீ கேட்குற. நான் உன் தகப்பன் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா, இப்ப நீ கேட்கும்போது அத நான் குடுத்தேன்னா, அதுவே உனக்கு பெரிய பாதிப்ப உண்டு பண்ணும். அதனால எனக்கு தெரியும் எப்ப உனக்கு எத கொடுக்கணும். அது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்ணியிருப்பாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் தராம இருந்திருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நாம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவரிடத்திலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, அது வேண்டாம் தான். அத விட்டுட்டு திருப்பி அத வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், கன்வின்ஸ் பண்ணிடலாம், இல்ல அத பண்ணிடலாம், இத பண்ணிடலாம். ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர்ன்னு சொல்லிட்டு, நாம வந்து பேசிக்கிட்டு, தொடர்ந்து நாம வேண்டான்னு சொன்னதே செய்துட்டு இருந்தோம்னா, பெரிய ஒரு குழிக்குள்ள விழுந்துருவோம். அததான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விஷயங்கள நாம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மிடத்துல எதை செய்ய சொல்கிறாரோ, அதை மாத்திரம் செய்வோம். எத வேண்டான்னு சொல்றாரோ, அத முதலாவது நம்மை விட்டு அகற்றுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.